We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have scripture read. நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தெய்வ செய்திக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயாவின் புஸ்தகம் அதிகாரம் 55 வசனங்கள் 1 முதல் 9 வரை வாசிக்கப்படும். பழைய ஏற்பாட்டில் பக்கம் 861. ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன்? நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினே. இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலருடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பக் கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்பக் கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமேன். இது தேவனுடைய வசனம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம் ஜெபம் செய்வோமாக. Let us pray, my dear brothers and sisters. ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை மூலியமாக நீர் எங்களோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, we thank you for your word. We pray that your word will minister to us. We pray and ask this in Jesus' mighty name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. Amen. கிறிஸ்துவில் வாழ்க்கை, life in Christ. Scripture reminds us that in different parts of Scripture that our lives in Christ is to reflect the rejection of our former life. பிரியமானவர்களே, வேதத்திலே நாம் பார்க்கிறோம், பல பகுதிகளே வேதத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நம்முடைய கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையானது கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பான இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதாவது பழைய வாழ்க்கையை புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வது தான் கிறிஸ்துவில் வாழ்க்கையை வாழ்வது என்று அர்த்தமாயிருக்கிறது. My former life, scripture means that the life we lived before we started following Jesus. முன்னான வாழ்க்கையை புறக்கணிப்பு என்று சொல்லும் பொழுது அது எதை குறிக்கிறது என்றால், கிறிஸ்துவை பின்தொடர்வதற்கு முன்பதாக இந்த உலகத்தினுடைய கொள்கைகள், இந்த உலகத்தினுடைய எடுத்துக்காட்டுகளை பின்பற்றாதபடிக்கு கிறிஸ்துவிலே உள்ள கொள்கைகளையும் கிறிஸ்துவில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகளையும் பின்பற்றுவது தான் கிறிஸ்துவில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. By former life, scripture means that the life we decided to, the life that we lived before we started following Christ. The life that we held with principles and standards of this world that enslaved us and brought us much pain. And now leaving that behind and living a new life with principles and standards that Jesus set for us is to live a life of freedom, victory over sin and circumstances. கிறிஸ்துவிலே
அவர் எடுத்துக்காட்டாக நமக்காக வாழக்கூடிய வாழ்க்கையை பின்பற்றும் பொழுது, அவருடைய கொள்கைகளை நாம் கடைபிடிக்கும் பொழுது, பாவத்தின் மீதும் வேதனையின் மீதும் நமக்கு மேற்கொள்ளக்கூடிய பலத்தையும் வெற்றியும் இயேசு கொடுக்கிறார். அவனமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுதுதான் கிறிஸ்துவிலே நம்ம வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. A life in Christ is a life of victory and freedom. கிறிஸ்துவில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அது விடுதலை நிறைந்த ஒரு வாழ்க்கையும் வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கையுமாய் இருக்கிறது. ஆனால் இன்று விடுதலை நிறைந்த வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால், பிரியமானவர்களே, வேதம் நமக்கு சில காரியங்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறது. In order to live a life of freedom and victory, Scripture encourages us to do a few things. This is listed in the scripture text that was read for us a while ago. இந்த வார்த்தைகள், இந்த எடுத்துக்காட்டுகள், இந்த கற்பனைகள் இவையெல்லாம் வேதத்தை வாசித்த இந்த வார்த்தைகளிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகளாக இருக்கின்றன. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55வது அதிகாரம் 1 to 9 வரை நமக்கு என்ன சொல்கிறது என்றால், கேளுங்கள், அதாவது கேட்கக்கூடிய ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளாய் இருக்கின்றன. கேட்டு பின்தொடர்கக்கூடிய, கேட்டு கீழ்ப்படியக்கூடிய ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளாய் இருக்கின்றன. In Isaiah chapter 55 verses 1 to 9, it refers to a call, calling anyone who will listen, calling anyone who will obey the voice of God. So the first thing in order for us to experience freedom and victory is to listen and to obey Jesus. பிரியமானவர்களே, நாம் வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால், விடுதலை நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால், முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து அவர் சொல்லக்கூடிய காரியத்துக்கு கீழ்ப்படி பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியும் விடுதலையும் நாம் அனுபவிக்க முடியும். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சத்தத்துக்கு, குரலுக்கு செவி சாய்க்கக்கூடிய ஜனங்களாக நாம் இருக்கிறோமா? வெறும் கேட்பது போதாததா இருக்கிறது. ஆனால் கேட்டு கீழ்ப்படியக்கூடிய ஜனங்களை தான் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். Now God is speaking to us today who are willing to not just listen, because listening will not change anything in our lives, but to listen and to obey. தேவனுடைய வார்த்தைக்கு கேட்டு கீழ்ப்படியக்கூடிய வாழ்க்கையில் தான் ஒரு மாற்றம், ஒரு விடுதலை, ஒரு சமாதானம், ஒரு வெற்றி இருக்க போகிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் இயேசு நம்மை அழைக்கிறார். Now Jesus is calling for us to live a life of freedom and victory that only comes through listening and to obeying his word. In the life of Jesus, when we read, many heard Jesus while he was on earth, but not all who heard him obeyed him. அநேகர் இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அநேகர் இயேசுனுடைய குரலுக்கு செவி சாய்த்தார்கள். அநேகர் இயேசு கற்றுக் கொடுத்த கற்பனைகளை, போதனைகளை கேட்டார்கள். ஆனால் கேட்டவர்கள் யாவருமே கீழ்ப்படியாதவர்களாக இல்லை. அநேகர் கீழ்ப்படியாதவர்களாக இருந்தார்கள். This is the first step to living a life of freedom and victory. நாம் வெற்றி நிறைந்த ஒரு விடுதலை நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு முதல் படி இதுதான். இயேசுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கேட்கக்கூடிய ஜனங்களாக நாம் இருக்கிறோமா? Are we willing to listen and to obey the voice of Jesus? In Isaiah chapter 55 verse 1 to 2, God speaks to his people using the terms that represent daily life, like such as water, wine, milk and bread. இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 55வது அதிகாரம் 1-2 இயேசு தேவன் அன்றாட வாழ்க்கையினுடைய சம்பந்தப்பட்ட காரியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். தண்ணீர், திராட்சரசம், பால், அப்பம் என்ற இப்படிப்பட்ட காரியத்தை குறித்து ஏன் ஆண்டவர் அங்கு பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால், இவைகளை மட்டும் அனுபவிப்பது மட்டுமல்ல, ஆனால் இதை அனுபவித்து திருப்தி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு ஒரே ஒரு வழி, தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து அவர் சொல்லக்கூடிய காரியத்துக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான். Now here God speaks about water, wine, milk and bread, and also the possibility of experiencing satisfaction. And the satisfaction only comes when we listen and obey. Let's have Isaiah 55 verses 1 to 2 read. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55வது அதிகாரம் 1-2 வாசிக்க கேட்போமே. ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து
பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பழமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்கு பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். பிரியமானவர்களே, எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள், நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாய் இருக்கும். இந்த திருப்தி எப்பொழுது வருகிறது என்றால், பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து கீழ்ப்படியும் பொழுது தானே. You and I will only experience satisfaction in life when you and I hear the voice of God and to obey His voice of God. Perhaps today, your daily necessities in life are not a problem because you have them. And yet, perhaps you are experiencing dissatisfaction. ஒருவேளை வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஏனென்றால் உங்களுக்கு வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள் யாவுமே இருக்கலாம். ஆனால் இருந்த போதிலும் ஒரு அதிருப்தியை நீங்கள் ஒருவேளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை அந்த அதிருப்தியானது அது என்ன ஒரு எண்ணிக்கையா இருக்கிறது என்றால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செவி சாய்க்காமல் இருப்பதற்கு ஒரு எண்ணிக்கையாக ஒருவேளை இருக்கலாம். Perhaps the reason why you and I are feeling dissatisfaction despite having daily necessities of life, having them met, could be an indication that you and I may not be really listening and understanding and obeying Jesus. God tells His people who have suffered great devastation in Isaiah 55 that satisfaction is only possible if God is the center of their lives. இங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 55வது அதிகாரத்திலே தேவன் என்ன சொல்கிறார் என்றால், திருப்தி அடைய வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி, அது தேவனை மையமாக வைத்து ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது தான் அங்கு திருப்தி அடையும் என்று. It's not just about going to God, but also about forsaking the ways that brought devastation. பிரியமானவர்களே, வெறும் தேவனிடத்தில் சேருவது மட்டுமல்ல, ஆனா தேவனிடத்தில் சேர்ந்து எதெல்லாம் தேவனுக்கு சம்பந்தம் இல்லாத காரியமா இருக்கிறதோ அதை விட்டு விலகும் பொழுது தான் நமக்கு திருப்தியை அனுபவிப்போம். It's not just about following God, my friends. It's also about forsaking the ways that bring about devastation. And therefore, God challenges us. It's not just listening, it's obeying. And obedience means forsaking certain things that are hindering us from experiencing freedom and satisfaction in life. பிரியமானவர்களே, தேவனை மட்டும் சாருவது மட்டுமல்ல, சேருவது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்பது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது மட்டுமல்ல, அந்த கீழ்ப்படிவதற்கு என்ன சம்பந்தமாக இருக்கிறது என்றால் மற்ற காரியங்களை விட்டு விடுவது என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அது விட்டு விடும் பொழுது, தேவனிடத்தில் சேரும் பொழுது திருப்தியை அனுபவிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55வது அதிகாரம் 6-7வது வசனத்தை கவனித்து பார்ப்போமே. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். ஆமென். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். ஆகையாலே தேவன் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே எப்படிப்பட்ட ஜனங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் என்றால், அவருடைய குரலுக்கு செவி சாய்க்கிறவர்கள் மட்டுமல்ல, அவருடைய குரலுக்கு செவி சாய்த்து கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியத்துக்கு இடம் கொடுத்து மாறக்கூடிய ஜனங்களிடத்திலே ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த மாற்றத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது வெற்றியும் சுதந்திரமும் அங்கு இருக்கும் என்று தேவன் சொல்கிறார். Now, seeking God means to worship, choosing to worship God actively and to trust Him and His ways. பிரியமானவர்களே, தேவனை தேடுங்கள் என்று சொல்லும் பொழுது அவருடைய அர்த்தம் என்னவென்றால், தேவனை தீர்மானித்து அவரை ஆராதித்து அவரை நம்பி அவருடைய வழிகளுக்கு கீழ்ப்படிந்து வாழுவதுதான் தேவனை தேடுங்கள் என்ற அர்த்தமாயிருக்கிறது. Seeking God actually means it's not just about worshiping God. It's not just about coming to Him. It's about trusting Him and is trusting His ways and believing Him for what He says He would do.
ஆண்டவர் என்ன சொல்கிறார் அதை செய்வார். அதை செய்யக்கூடிய தேவனிடத்திலே எதெல்லாம் விட்டுவிட வேண்டுமோ அதெல்லாம் விட்டுவிட்டு அவருக்கென்று வாழும் பொழுதுதான் இந்த வெற்றியும் இந்த சுதந்திரமும் நாம் அனுபவிப்போம். It is a habit of seeking God that will create a life of freedom and victory. தொடர்ச்சியாக நடைமுறையில் ஒவ்வொரு நாளும் அவரிடத்துல வந்து அவரை நாடி அவரோட குரலுக்கு செவிசாய்த்து அவர் சொல்லக்கூடிய காரியத்துக்கு செய்து கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை சுதந்திரத்தை அனுபவிக்கும். நம்முடைய வாழ்க்கை ஒரு விடுதலை, ஒரு வெற்றியை நம்ம அனுபவிப்போம். It's only when we constantly make it into a habit of seeking God, of hearing from Him, of turning to Him and turning away from things that bring devastation. எது ஒரு கேடை உருவாக்கினதோ அதெல்லாம் விட்டு விலகி ஆண்டவரிடத்திலே நாடி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவனமாக வாழும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை உருவாக்கும் பொழுது ஒரு வாழ்க்கையானது மாறப்பட்டு விடுதலையும் வெற்றியும் அனுபவிக்கும். Now, despite the devastation that has taken place in our lives because of our own decision, God's word says that there is a readiness in God to forgive us when we turn from our ways. பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை என்னமா சொல்கிறது? அவர் மன்னிப்பதற்கு தயை பெருத்திருக்கிறார். அப்படி என்றால் நாம் நம்முடைய காரியத்தில் நம்முடைய வேதனைக்குள்ளாக நடத்தின காரியங்கள், நாமே தீர்மானித்த காரியத்திலிருந்து விட்டு விலகும் பொழுது அவர் மன்னிப்பதற்கு ஆயத்தமாக, மன்னிப்பதற்கு வல்லவராக அவர் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறது. Scripture gives us a hope that when we turn away from things that bring devastation to God, He is ready to forgive us. நம்மை மன்னிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். We read in Scripture that Jesus also is focused on repentance, because without repentance we will perish in our sins. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நம்ம என்ன கவனிக்கிறோம் என்றால், இயேசு கூட இந்த மன திரும்புதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஏனென்றால் மனம் திரும்பாவிட்டால் நாம் பாவத்திலே அழிந்து போவோம். We will live a life of enslavement dictated by sin and by others. மற்றவரினாலும் பாவத்தினாலும் ஆதிக்கத்திலே நாம் வழிநடத்தப்பட்ட ஜனங்களாக நாம் இருப்போம். 5வது வசனத்தை கவனித்து பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப் போவீர்கள் என்றார். பிரியமானவர்களே, நாம் கெட்டு போகாதபடிக்கு ஒரே ஒரு வழி, நாம் தோல்வியை அனுபவிக்காத ஒரே ஒரு வழி, நாம் விடுதலை இல்லாத ஒரு நிலைமையில அனுபவிக்கக்கூடிய ஒரே ஒரு வழி, அது எதிரமா மனம் திரும்பாமல் இருப்பது. மனம் திரும்பாமல் இருக்கும் பொழுது நாம் கெட்டு போகக்கூடியவர்களாய் இருப்போம், அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடியவர்களாய் இருப்போம், வேதனையை தோல்வியை அனுபவித்து கொண்டிருப்போம். ஆனால் பிரியமானவர்களே, நம் மனம் திரும்பும் பொழுது, தேவனை நோக்கி அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கும் பொழுது, அவர் சொல்லக்கூடிய காரியத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை நாம் அனுபவிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலையை நாம் அனுபவிப்போம். We will experience freedom and we will experience victory, my friends. People, Jesus here says, reminds the people who heard these words in Luke chapter 13 that it does not matter how you die, it matters how you live before you die. இயேசு இந்த லூக்காவின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை என்ன சொல்கிறார் என்றால், ஒரு மனிதன் எப்படி மரிக்கிறான் என்று முக்கியமல்ல, ஆனால் அவன் மரிப்பதற்கு முன்பாக எப்படி வாழ்ந்தான் என்று தான் முக்கியம். People may die a horrible death, but it is how they lived that matters to Jesus. பிரியமானவர்களை, ஒரு கஷ்டமான, ஒரு வேதனை நிறைந்த, அதிர்ச்சி நிறைந்த ஒரு விதத்தில் ஒரு மனுஷன் மரித்தாலும் இயேசுவுக்கு எது முக்கியமாக இருந்தது என்றால், அந்த மரணத்துக்கு முன்பதாக எப்படி ஒரு நபர் வாழ்ந்தார் என்று தான் அவருக்கு முக்கியமாக இருந்தது. ஏனென்றால் இயேசு அவர் மரித்த பிறகும் ஜீவனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். Because from God's perspective, death is not the end, you see. How we live matters, and God wants to give us a crown of life. பிரியமானவர்களே, இந்த ஜீவன் இருக்கக்கூடிய ஒரு கிரீடத்தை நமக்கு கொடுக்கும்படியாக ஆவலாக நமக்காக காத்திருக்கிறார். ஆகையாலே என் அன்பு சகோதர சகோதரியே,
இந்த நாட்கள் நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இயேசுவுக்காக? கிறிஸ்துவிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா, அல்லது கிறிஸ்துவத்தை சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? This day, how are you living? Are you living in Christ, or are you living with no connection to Christ? Jesus waits for us to repent, because that's who he is. இயேசு நாம் மனம் திரும்புதல் அடைய வேண்டும், நாம் மனம் திரும்புதலை அனுபவிக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் மன்னிக்க ஆவலாக அவர் இருக்கிறார். The life of freedom is not just for this life, my friends. The life of freedom is also for the life thereafter. இந்த வெற்றி, இந்த விடுதலையின் இந்த வாழ்க்கையானது இந்த வாழ்க்கை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, ஆனால் மரித்த பிறகும் விடுதலை நிறைந்த வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காகவே இயேசு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காகவே நம்மை அழைக்கிறார். Perhaps you are wondering, why is it despite coming to Jesus, I am not living a life of freedom and victory? ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஏன் நான் இயேசுவினிடத்தில் வந்த பிறகும் வெற்றி நிறைந்த விடுதலை நிறைந்த ஒரு வாழ்க்கையை அனுபவிக்காமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று. ஒருவேளை ஒரு சில பகுதிகள் முற்றிலுமாக ஆண்டவருக்கு சரணடைந்து வாழாத ஒரு வாழ்க்கைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அதுவே ஒரு காரணமாக இருக்கலாம். Perhaps the reason why, despite coming to Jesus and not experiencing freedom and victory, could be that some aspects of our lives have not been surrendered to Jesus. Paul wrote to the Corinthian church to remind them that their lives need to be completely surrendered to Jesus in order to live a life of freedom and victory. பவுல் கொரிந்திய சபைக்கு என்ன சொல்கிறார் என்றார், ஒரு விடுதலை நிறைந்த ஒரு வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றார், வாழ்க்கையானது முற்றிலுமாக அங்கு சரணடைந்திருக்க வேண்டும் என்று. ஏனென்றால் அந்த கொரிந்து பட்டணத்தில் இருக்கக்கூடிய சபையிலே ஒரு சிலர் அவர்கள் இங்க விக்கிரக ஆராதனையிலே கலந்து கொண்டவர்களாக இருந்தார்கள். அதை 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 6-7 வசனத்தை நம்ம கவனிக்கிறோம். அவர்கள் சபைக்கு சென்றவர்களாக இருந்தார்களும், இயேசுவை பின்தொடர்ந்தவர்களாக இருந்தாலும், விக்கிரக ஆராதனைக்காரர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று இங்கு பவுல் எடுத்து சொல்கிறார். அதை கவனிப்போமே. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாயிருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அப்படி என்றால் பிரியமானவர்களே, இங்கு கொரிந்து பட்டணத்திலே இயேசுவை பின்தொடர்ந்தவர்களாக இருந்தாலும் விக்கிரக ஆராதனைக்கு அவர்கள் இடம் கொடுத்தார்கள். அவர்கள் இயேசுவை விட மற்ற காரியம் முக்கியமானதை கருதி அதை ஆராதிக்கும்படியாக, அதை பின்தொடரும்படியாக தன்னுடைய இருதயத்துக்கு அவர்கள் இடம் கொடுத்தார்கள். விக்கிரக ஆராதனை என்று சொல்லும் பொழுது அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலையை குறித்து சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் அல்ல. ஆனால் விக்கிரக ஆராதனை என்று சொல்லும் பொழுது அது இயேசுவை விட மிக முக்கியமான காரியம் எதுவாய் இருந்தாலும் அது ஒரு விக்கிரகமாக மாறிவிட்டது. அந்த விக்கிரகத்துக்கு ஆராதனை எப்படி செய்வார்கள் என்றால், அதற்கு செலுத்த வேண்டிய நேரத்தை, செலுத்த வேண்டிய பணத்தை, செலுத்த வேண்டிய முக்கியத்துவத்தை, கவனத்தை செலுத்தும் பொழுது அது ஒரு ஆராதனையாக மாறிவிடுகிறது. When something becomes more important than Jesus, when time, effort, attention is given to that more than Jesus in our lives, that becomes an idol. It's not contained or it's not restricted to a certain statue, but anything that becomes more important than Jesus becomes an idol. And here Paul says that they are in danger of doing so. Yes, இங்க பவுல் என்ன சொல்கிறார் என்றால், இயேசுவை விட ஒரு விக்கிரகம், ஒரு காரியம் இயேசுவை விட முக்கியமானதாக ஈட்டது. ஆக அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள் எச்சரிக்கையாக இருக்கிறார். They allowed their bodies to indulge in experiences that brought them back to slavery and devastation. மறுபடியுமாக தன்னுடைய உடல் அனுபவிக்க கூடாத காரியத்துக்கெல்லாம் அவர்கள் இடம் கொடுத்து மறுபடியுமாக அடிமைத்தனத்துக்குள்ளாகவும் அவர்கள் கேடை அனுபவிக்கக்கூடியவர்களாகவும் அவர்கள் மாறிவிட்டார்கள். ஆகையால் தான் பவுல் இங்கு சொல்கிறார், நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்காதிருங்க என்று சொல்கிறார். If we are honest about our failures,
devastation and slavery that we experience in our lives, it will reveal that it is a result of making someone, something more important than Jesus. உண்மையாக நம்ம ஆழமாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய தோல்விக்கு காரணம், நம்மளுடைய கேடுக்கு காரணம், நம்முடைய அடிமைத்தனத்துக்கு காரணம் எதுவா இருக்கிறது என்றால், இயேசுவை விட ஒரு காரியமும் ஒரு நபரும் முக்கியமாக நம் கருதும் பொழுது அதுவே நம்மை தோல்விக்குள்ளாகவும் கேடுக்குள்ளாகவும் அடிமைத்தனத்துக்குள்ளாகவும் நடத்துகிறது. If we are really honest about ourselves and our decisions in our lives, it will reveal that it is making someone or something more important than Jesus that resulted in failures, devastation, and slavery. Or it could be that we have allowed our bodies to experience some things that we should have exercised restraint. அல்லது நம்மளுடைய சரீரத்துக்கு அனுமதி அதிகமாக கொடுத்து எல்லா காரியத்தையும் அனுபவிக்கும்படியாக நாம் இடம் கொடுத்ததினாலே நாம் இவைகளை அனுபவித்து கொண்டிருக்கலாம். தோல்வி, கேடு, அடிமைத்தனம். Today Jesus is calling you back to him. Will you listen? Not just listen, but obey to what he is saying. இந்த நாளிலே இயேசு உங்களை அழைக்கிறார். அவர் அழைப்பு கொடுக்கும் பொழுது வெறும் அவருடைய வார்த்தைக்கு மட்டும் இடம் கொடாதிருங்கள். அவர் சொல்லக்கூடிய காரியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து வாழும் பொழுது இன்றைக்கு திருப்தி நிறைந்த, விடுதலை உள்ள, ஒரு வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கும்படியாக அவர் இருக்கிறார். Now if we do that, if we listen to Jesus and obey to what he is saying, trusting him and his ways, if we do that, then we will live a life of satisfaction, freedom, and victory. But if not, then failure will continue to plague us. Devastation will continue to plague us. Dissatisfaction will continue to be part of our life. ஆனால் அதுக்கு இடம் கொடுக்காமல் நாம் வாழும் பொழுது தோல்விக்கு, கேடுக்கு, அதிருப்திக்கு நாம் இடம் கொடுக்கிறோம். Will you be honest about what or who you and I have made more important than Jesus? பிரியமானவர்களே, ஒரு காரியத்துக்கு, ஒரு நபருக்கு இயேசுவை விட மிக முக்கியத்துவம் கொடுத்து நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்று அங்கீகரிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமா? அங்கீகரிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோமா? அங்கீகரித்து மனம் திரும்புவோமானால் மன்னிப்பதிலே அவர் வல்லவராய் இருக்கிறார், மன்னிப்பிலே அவர் ஆவலாக இருக்கிறார். Now if we are honest and we repent, the word of God says that Jesus is ready to forgive us and to transform our life. நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவர் வாஞ்சியாய் இருக்கிறார். So come to Jesus. இயேசுவினிடத்தில் வாருங்க, திருப்தியை அனுபவியுங்கள், விடுதலையை அனுபவியுங்கள், வெற்றியை அனுபவியுங்கள். அதுதான் கிறிஸ்துவில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. A life in Jesus is a life of satisfaction, freedom and victory. And God wants you to have it. அதை தேவன் நீங்கள் அதை அனுபவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த நாளில் நீங்கள் இயேசுவிடத்தில் வருவீர்களா? Will you come to Jesus? Will you hear his voice and will you obey him? அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து அவருடைய வார்த்தை சொல்லக்கூடிய காரியத்துக்கு இடம் கொடுத்து மாறி மன திரும்ப நீங்க ஆயத்தமா இருப்பீர்களானால் என்னோடு நீங்கள் இந்த ஜெபத்தில் இணையும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். If you are ready to turn back to Jesus, then I want to encourage you to join me in this prayer. நாம் ஜெபம் செய்வோமே. Let's pray. ஆண்டவரே, இந்த நாளிலே நீ எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீர். அனுபவிக்க கூடாத காரியத்தை அனுபவித்து, முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாத காரியங்களுக்கும் நபர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து, என்னுடைய வாழ்க்கையிலே தோல்வி, கேடு, அடிமைத்தனம் ஆண்டவரை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து ஒரு விடுதலை நமக்கு தேவை ஆண்டவரே. ஆகவே இந்த நாளிலே உம்மை நோக்கி வருகிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நாடுகிறோம் ஆண்டவரே, உம்மை தேடுகிறோம் ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது ஆண்டவரே, நாம் மனம் திரும்பும் பொழுது நீர் எங்களை மன்னிப்பதும் எங்களை மாற்றுவதற்கும் நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர். You are a God who is ready to accept us when we turn from our ways to you. And when we come to you, your word says that you are eager to forgive, Lord. You're ready to forgive. And so may we experience freedom today. May we experience victory in our lives today. இந்த நாளிலே நம்ம வாழ்க்கையிலே ஒரு வெற்றியும் ஒரு விடுதலையும் அனுபவிக்க வாஞ்சியாய் இருக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே.
நீரே இந்த வெற்றியும் விடுதலையும் கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி. Thank you for giving us that experience of freedom and victory in you, Lord. May we grow in our life in Christ. கிறிஸ்துவிலே இருக்கக்கூடிய வாழ்க்கையிலே வளர எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், in Jesus' mighty name. Amen. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today or need someone to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be a safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you. பிரசங்கத்துக்கு பிறகு தேவனுடைய வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். பிரசங்கத்தை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் எங்கள் சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தனிமையில் இல்லை என்றும் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்ய நாங்கள் சபையாக முன்வருகிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.